வணக்கம். இது ஜெசி ரைட்ஸ். நான் ஜெசிகா வினோலியா. ஜெசி ரைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. ஒருவேளை ஏதாவது குறிப்பிட்ட விஷயங்களை பற்றி இங்கே பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தா அந்த விஷயத்தையும் நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இப்போது சமீபமாக திருமணம் சார்ந்த கவுன்சிலிங்க்கு வர்றவங்களில் நிறைய பேர் சொல்கிற விஷயம், பொண்ணுக்கு வேலையே தெரியல, வேலை செய்ய தெரியலை அப்படின்னு. பொண்ணு மாப்பிள்ளை வந்து வீட்டு வேலைகள் எதையுமே ஷேர் பண்ணிக்கிறது இல்லை, அவங்களுக்கு அந்த விஷயங்களே தெரியறதில்ல, இதனால் வீட்டுக்குள்ளே எந்நேரமும் சண்டை அப்படின்னு சொல்லி நிறைய இளம் தம்பதிகள் இதுக்காகத்தான் கவுன்சிலிங்க்கு வராங்க. அதில் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா, நிறைய படித்து பெரிய பெரிய வேலைகளில் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணி வரும்போது அவங்களுக்கு வந்து வாழ்க்கையை பற்றின புரிதல் ரொம்ப குறையாக இருக்குது. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த வேலையெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நாம் நிறைய சம்பாதிக்கிறோம், நம்ம புருஷனும் நிறைய சம்பாதிக்கிறாரு, எல்லாத்துக்கும் ஆள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. என்கிட்ட லிட்ரலாக அப்படி ஒரு பொண்ணு சொல்லுச்சு, 3 நேரமும் ஸ்விக்கிலையும் ஜொமேட்டோலையும் சோறு வாங்கிட்டாக்கா சமையல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே, நீங்கள் என்ன எனக்கு சமையல் தெரியலைங்கிறது ஒரு குறையாக சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுச்சு. அப்போ நான் கேட்டேன், உனக்கு சுகமில்லைன்னாலோ உன் புருஷனுக்கு சுகமில்லைன்னாலோ நீ ஸ்விக்கியில் என்ன வாங்கி கொடுப்பேன்னு கேட்டேன். ப்ராக்டிக்கல் வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. அது நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது இல்லையா? இந்த பிள்ளைகளுக்கு பொறுப்புகளை சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்தா மட்டும்தான் திருமண வாழ்க்கைக்கு போகும்போது அவங்க அதுக்கெல்லாம் ரெடியாக இருப்பாங்க. இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, பெண்கள் மட்டும்தான் சமைக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பாலிசி, சாப்பிட்ற எல்லாருமே சமைக்க தெரிஞ்சிருக்கணும், சாப்பிடுகிற எல்லாருக்குமே கொஞ்சம் சமைக்க தெரிஞ்சிருக்கணும், பேசிக் சமையல் இல்லையா? ஏன்னா இன்றைக்கி தேதியில், இன்றைக்கி இன்றைய காலகட்டத்தில் யாரும் எந்த நாட்டுக்கும் வேலைக்கு போக வேண்டி வருது. எல்லா இடத்துலையும் அங்கே நீங்கள் கடையில் வாங்கி எல்லாம் சாப்பிட முடியாது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பேசிக் சமையல் தெரிஞ்சுக்கிறது தப்பான விஷயமா? ரொம்ப அவசியம் இல்லையா? அவசியமான ஸ்கில்ஸில் அதுவும் ஒன்று. நீங்கள் இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கிறது, உங்கள் துணிகளை சுத்தம் பண்ணிக்கிறது, உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கிறது, இது எல்லாமே இன்னைக்கு தேதியில் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். இதை பெண்கள் தான் செய்யணும், இதை ஆண்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி எந்த வேலையையும் வகை பிரிக்காதீங்க. ஏன்னா எல்லாரும் எல்லா மாதிரியான வேலைகளையும் செய்ய வேண்டிய காலகட்டம் இது. சர்வசாதாரணமாக பெண்கள் நைட் டியூட்டிக்கு போகிறாங்க, சர்வசாதாரணமாக ஆண்கள் வெளியூருக்கு வேலைக்கு போயிடுறாங்க. அப்போ அந்த வீடுகளில் எல்லாம் என்ன ஆகுது? அவங்க செய்ய வேண்டிய வேலைகளை அவங்க பார்ட்னர் தான் செய்ய வேண்டி வருது இல்லையா? ஸோ எவ்வளவு பணம் வந்தாலும் இந்த பேசிக் ஸ்கில்ஸ்ன்னு கொஞ்சம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதை பிள்ளைகளுக்கு படிப்போடு சேர்த்து சொல்லிக் கொடுங்க. தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் இதை நீங்கள் கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. ஏன்னா படிக்கிற காலம் முழுசும் பாடத்தில் கான்சென்ட்ரேட் பண்ண பிள்ளைகளை சொல்லிக் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு மார்க் வாங்க, ஃபஸ்ட்டு மார்க் வாங்க, ரேங்க் வாங்க, இதைத்தான் நம்ம சொல்கிறோமே ஒழிய அந்த பிள்ளை போட்ட ட்ரெஸ்ஸை அதே இடத்துல கழட்டி போட்டு போகுது, சாப்பிட்ட தட்டை அங்கேயே வச்சுட்டு போகுது, இதையெல்லாம் ஒரு குறையாக நம்ம நினச்சதே கிடையாது. இதையெல்லாம் அந்த பிள்ளைகள்கிட்ட நம்ம பேசினதே கிடையாது. திடீர்னு ஓவர் நைட்டில் அது கல்யாணம் பண்ணி போகிற இடத்துல இதையெல்லாம் எப்படி செய்யும்? அதுக்கு என்ன தெரியும் இல்லையா? அப்போ அதோடைய தப்பு அந்த பிள்ளைகள்கிட்ட இல்லை, நம்மக்கிட்ட இருக்குது. இந்த கால ஜென்ரேஷன் வந்து எல்லாத்தையும் படிச்சுக்க ரெடியாக தான் இருக்காங்க. பட் அவங்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய முறைகள்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம கரெக்டாக சொல்லிக் கொடுப்போமா இருந்தால் அவங்க கண்டிப்பாக அதுக்கும் தயாராகிடுவாங்க. ஒரு வீடுன்னு இருந்தால் இவ்வளவு பொறுப்புகள் இருக்குது, ஒரு வீடுன்னு இருந்தால் இவ்வளவு வேலைகள் இருக்குது, இது எல்லாமே சேர்ந்தது தான் வாழ்க்கை அப்படிங்கிறத நாம் சொல்லிக் கொடுக்கும்போது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவங்க படிப்பாங்க, படித்து தான் ஆகணும். அதை நாம் அவங்களுக்கு சொல்லணும். வாழ்க்கைங்கிறது சம்பளம் வாங்கிட்டு கடையில் சாப்பிட்டுட்டு ஊர் சுற்றுறது மட்டும் இல்லை. வீடு நிறைய வேலை இருக்கும். வீட்டுக்குள்ளே நாள் முழுசும் நீங்கள் வெளியில் இருந்தாலும் வீட்டுக்குள்ளே போகும்போது நீங்கள் தான் லைட்டை போடணும், நீங்கள் தான் ஃபேனை போடணும், நீங்கள் தான் பாத்திரம் கழுவணும் அல்லது ஆள் வச்சு பாத்திரம் கழுவணும். இந்த விஷயங்களை நீங்கள் தான் பிளான் பண்ணி செய்யணும். வீடுங்கிறது ஒரு கமிட்மெண்ட், வீடுங்கிறது ஒரு பொறுப்பு, குடும்பங்கிறது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு.
அதை இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்கள் வீடுகளில் பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுங்க. இருக்கிற காலம் முழுசும் நீங்கள் வேலைகளை செஞ்சுட்டு அந்த பிள்ளைகளை ராவாக கொண்டு போய் கல்யாணம் பண்ணி விடும்போது அவங்க செய்கிற தப்புகளுக்கு முதல் பங்கு உங்ககிட்ட தான் வரும், பேரண்ட்ஸுக்கு தான் வரும். நீங்கள் தான் அவங்கள கல்யாணத்துக்கு தயார் பண்ணலை அப்படின்னு. ஆகையினால உங்கள் வீட்டு ஆண் பிள்ளையானாலும் சரி, பெண் பிள்ளையானாலும் சரி, வாழ்க்கையில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய லைஃப் ஸ்கில்ஸ் என்னென்ன, அவங்க எதுக்கெல்லாம் ரெடி ஆகணும், கல்யாணங்கிறது எவ்வளவு பெரிய பொறுப்பு, எவ்வளவு பெரிய கமிட்மெண்ட் அப்படிங்கிறதையும் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. மறந்துடாதீங்க. இது ஜெசி ரைட்ஸ். நான் ஜெசிகா வினோலியா. நாளைக்கு பார்க்கலாமா?